ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிடி ரீசனிங் பார்க்க போகிறோம் ஃபைட்டர்ஸ். ப்ராக்டிஸ் செட்டு 15 தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 20 ரீசனிங் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணிக்கிறாங்களா பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. ஸோ மாயா இஸ் த பாபுஸ் ஒய்ஃபு. ஸோ மாயா வந்து பார்த்தீங்கன்னா பாபுவோட ஒய்ஃப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம போட்டாச்சு. தென் ஜெயா அண்டு தயா ஆர் சிஸ்டர்ஸு, அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. அஜய் இஸ் த பிரதர் ஆஃப் தயாஸ் ஹஸ்பண்டு, அதையும் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். சுஜய் இஸ் த பாபுஸ் சன்னு. யார்? சுஜய், பாபுஸ் சன்னு. அண்டு அஜய் இஸ் ஒன்லி பிரதர், அஜயோட பிரதரும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அஜய் இஸ் ஒன்லி பிரதர். தென் அஜய் இஸ் த பிரதர் ஆஃப் தயாஸ் ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க. அஜய் வந்து பிரதர் ஆஃப் தயாஸ் ஹஸ்பண்டு. ஸோ தயாவோட ஹஸ்பண்டு வந்து யாராக இருக்க முடியும்? சுஜயாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே சுஜய் போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த தயாவும் ஜெயாவும் பிரதர் சிஸ்டர்ன்ட்டு, சாரி 2 பேரும் சிஸ்டர்ஸ்ன்ட்டு, அதையும் நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் தயா ரிலேட்டட் டு மாயான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ தயாவோட ரிலேஷன் கேட்குறாங்க ஃப்ரம் மாயா கிட்ட இருந்து, ஓகேங்களா? சரி, நீங்களே பாருங்கள். சுஜயோட மனைவி, அப்போ என்ன, அவங்க மருமகள் தான். ஸோ மருமகள் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டாட்டர் இன் லா, ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ், இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். 3 அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் ஏபிசிடி, இந்த 4ல் 3 வந்து, ஓகேங்களா, ஆர் டிஃப்ரெண்ட் த ஃபிகர் கியூ. ஓகே, கொஷின் ஃபிகர் ஃபியூ. ஓகே, செலக்ட் த ஆப்ஷன் இஸ் சிமிலர் டு கொஷின் ஃபிகர் கியூ. ஸோ கியூக்கு ரிலேட்டடாக இந்த 4 டயக்ராமில் எது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ நம்ம கியூக்கும் இதுக்கும் தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு கியூவில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே ஒரு டாட்டு கொடுத்துருக்காங்களா? யா. ஸோ அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பட் இங்கே ஏல பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது, பிலையும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது, சிலையும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது. பட் டியில் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே இருக்குல்ல, அப்போ நம்ம வேஸ்ட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சைடு தான், சாரி இந்த சைடு தான் நம்மளுக்கு ரைட் சைடாக இருக்கும். ஸோ கரெக்டாக அப்போ டியில் தான் கரெக்டாக கியூக்கு ரிலேட்டடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 3யா? எஸ். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ரீசனிங் கொஷின். நவ் வி மூவ் டு தேர்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கவு கொடுத்துருக்காங்க, அதுக்கு காஃபு கொடுத்துருக்காங்க. ஸோ கவோட சைல்டு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா காஃபுன்னு சொல்லுவோம். அதேமாரி லயன் கொடுத்துருக்காங்க. ஸோ லயனோட சைல்டு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கேர்பு சொல்லுவோமா? ஸோ அப்போ கேர்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இப்படி தான் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3, ஓகேங்களா? சிம்பாலாம் அந்த கேரக்டர்ப்பா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் இங்கே எடுத்துக்கூடாது. அதுமாதிரி பப்பியும் நம்ம டாகுன்னு தெரியும், ஸோ அதுவும் இங்கே வராது. நம்ம இப்போ 4th கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ மேரி அண்டு லில்லி ஆர் சிஸ்டர்ஸ். ஓகே, மேரி லில்லி ஆர் சிஸ்டர்ஸு. டேவிட் இஸ் த மேரிஸ் சன்னு, டேவிட் வந்து மேரியோட சன்னு, அதையும் போட்டாச்சு. பேட்ரிஷியா இஸ் டேவிட்ஸ் ஒன்லி டாட்டர், டேவிடோட ஒன்லி டாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிஷியான்னு சொல்லிடுறாங்க, அதையும் போட்டாச்சு. இப்போ கொஷின் என்னென்னா, ஹவு மேரி ரிலேட்டட் டு பேட்ரிஷியா. மேரி வந்து பேட்ரிஷியாவுக்கு என்னன்னு கேட்குறாங்க. என்னப்பா, கிராண்ட் மதர் தான். ஸோ கிராண்ட் மதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 1ஆ? யா, ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4, ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். தமிழ்லையும் சால்வ் பண்ணி காட்ட ஒரு டைமு. ஓகே, ஸோ தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிவிடுவோம், நோ ப்ராப்ளம். மேரியும் லில்லியும் சகோதரிகள். மேரியும் மேரி லில்லி 2 பேரும் சகோதரிகன்னு சொல்லிட்டாங்க, போட்டாச்சு. டேவிட் மேரியின் ஒரே மகன், ஓகேங்களா? மேரியோட ஒரே மகன் தான் டேவிட்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பேட்ரிஷியா டேவிடின் ஒரே மகள், ஓகேங்களா? ஸோ டேவிடோட ஒரே மகள் தான் பேட்ரிஷியா,
அதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, மேரி பேட்ரிஷியாவிற்கு என்ன உறவு? மேரி வந்து பேட்ரிஷியாவுக்கு என்ன உறவு? அப்பாவுடைய அம்மா. அப்பாவுடைய அம்மா வந்து நம்ம பாட்டின்னு தானே சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ பாட்டி எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கோயிங் டு சால்வ் 5th கொஷின். ஸோ கார் கொடுத்துருக்காங்க ஃபீட்டர்ஸ் அண்ட் ஃபார்முலா 1. ஸோ அதோட போட்டியோட நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி நம்ம ஆஸ் இருக்குல்ல குதிரை ரேஸ், அதை வந்து நம்ம டெர்பின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ரிலேஷன் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 6th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஸோ கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது, பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. 2லேருந்து 3க்கு +1 பண்ணலாம். தென் 6 இருக்குது +3 பண்ணலாம். தென் 11 இருக்குது +5 பண்ணியிருக்காங்க. தென் 18, ஸோ +7. ஸோ ஆப்வியஸாக பாருங்கள் எல்லாமே ஆட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு +9 தான். ஸோ அப்போ 18ம் 9ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 27 தான் வரணும். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஆப்ஷன் 3யா? எஸ், ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். சூப்பர். இப்போ நம்ம கவுண்டிங் ஃபிகர் வந்திருக்குமா? வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த இமேஜ்? அதிகபட்ச முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ இந்த டயக்ராமில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி எழுதிப்போமா? ஓகே. ஸோ இது தலைகையாக இருக்குதுன்னா இப்போ ரிவர்ஸாக மாற்றி எழுதியிருக்கேன், நேராக எழுதியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த டயக்ராமில் மட்டும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அதேமாரி 4 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபைட்டர்ஸ். n × n+1/2. இந்த என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே 4 இருக்குது. அப்போ 4 +1/2. ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 4 × 5/2 வருமா? ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து 10 வருது. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது எனக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் மட்டுமே எனக்கு 10 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு 10 இருக்கும், இதுலேயும் ஒரு 10 இருக்கணும், தென் ஃபைனலாக இதுலேயும் ஒரு 10 இருக்கணும். அப்போ நான் மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணால் எனக்கு 40 ட்ரையாங்கிள் வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கவுண்டிங் ஃபிகர் கொஷின். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது n × n+1/2. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேண்டியான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இந்த 9th கொஷின். ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஸ்கொயரோட நம்பர்ஸை வச்சு தான் விளையாடி இருக்காங்கன்ட்டு. ஸோ 25, 49 என்ன ஃபைட்டர்ஸ்? 5ஓட ஸ்கொயரு அண்டு 7ஓட ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு 121 இருக்குது. இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இது 11ஓட ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இதுக்கு +2 பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 13 வரும். ஸோ 13ஓட ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. 169. ஸோ 169 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு 10th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ பெட்டுக்கு வந்து 254ன்னு கோட் பண்ணுறாங்க, BED. ஸோ நீங்களே பாருங்கள், டேரெக்டாக அப்படியே அதை நம்பர் போட்டிருக்காங்க. பிக்கு வந்து 2 தான், இக்கு 5, டிக்கு 4. இந்த சேமே கேப் கொடுத்துருக்காங்களா? GAB. இதுக்கும் பாருங்கள் 712. டைரெக்டாக அப்படியே தான் கோட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்குது FIG. ஸோ FIGயில் நம்மளுக்கு தெரியும், F வந்து 6, I வந்து 9, G வந்து 7. அப்போ 697 எங்கன்னு இருக்குன்னு பார்க்கலாமா? 4th ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நவ் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஷின், பட் இருந்தாலும் இதில் மோஸ்ட்டாக தப்பு வராமல் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? 1 நிமிஷம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பட் தப்பு மட்டும் வராதுன்னு பண்ணிங்க. ஏன்னா இந்த கவுண்டிங் ஃபிகர் கொஷினில் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நியராக இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், 21 இருக்குது, 22 இருக்குது. ஸோ சம்டைம் நம்மளுக்கு 21 இருக்கிற மாதிரி தோணும், இல்லை சம்டைம் நம்மளுக்கு 22 இருக்கிற மாதிரியும் தோணும். அதனால் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். சூப்பர். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. ஸோ வீடியோஸ் அப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்கொயரும் கேட்டிருக்காங்க, ரெக்டாங்கிளும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரை முடிச்சிடலாமா? சூப்பர். 1 ஸ்கொயரு, 2, 3, 4, தென் ஓவராலாக 5. எனக்கு 5 ஸ்கொயர் கிடச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கொயரை மட்டும் நான் 5 கண்டுபிடிச்சிருக்கேன்.
சூப்பர். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் போயிடலாம். ரெக்டாங்கிள் நம்ம பார்க்கும்போது நீங்களே பாருங்கள், 1 இருக்குது, 2, அதேமாரி 3, 4, ஸோ 5, 6, 7, 8. ஓகேங்களா? ஸோ இது உள்ள நம்ம 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, 8 கண்டுபிடிச்சிருக்குமா? அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் வேறு என்னென்னலாம் வரும்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இது ஒரு ரெக்டாங்கிள் வருதா? 1. தென் இது உள்ள 2. அதேமாரி இது ஒன்று 3, இது ஒன்று 4. ஸோ திருப்பியும் எனக்கு 4 கிடைச்சிருக்கு. அதையே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். வெயிட். யா. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ஃபைட்டர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது? இங்கே நல்லா பாருங்கள். இது ஒரு ரெக்டாங்கிள் வருமா? அதேமாரி பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள் வரும். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இது ஒரு 2 கிடச்சிருக்கு. தென் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரும். அதேமாரி இது ஒரு ரெக்டாங்கிள் வரும். ஸோ அப்போ இது ஒரு 2. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ் இது ஒரு 8, இது ஒரு 8, 16. ஸோ 16ம் ஒரு 5ம் ஆட் பண்ண நம்மளுக்கு 21 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 21 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கவுண்டிங் ஃபிகர் கொஷின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஃபைட்டர்ஸ். சம்டைம் நீங்கள் 22 வர மாதிரி உங்களுக்கு தோணும், இல்லை 17 வர மாதிரி தோணும். பட் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தப்பு இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நவ் ஐ மூவ் டு 12th கொஷின். ஸோ நம்மளுக்கு பாருங்கள், டி கொடுத்துருக்காங்க. டீலேருந்து எஸ்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? டீலேருந்து எஸ்ஸுக்கு -1 தான் பண்ணுறாங்க. இந்த சேம் வே பியிலேருந்து ஓக்கும் பாருங்கள் -1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக டபிள்யூலேருந்து -1 பண்ணிடலாம். நம்மளுக்கு வி வருது. ஸோ 4 ஆப்ஷன்லையும் வி தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் தான் போயாகணும். நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஆர்லேருந்து எஸ் வந்துருக்காங்க. ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு +1 பண்ணுறாங்க. அதேமாரி பாருங்கள், எல்லேருந்து எம்முக்கும் +1 தான். ஸோ அப்போ ஹெச்லேருந்து +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு ஐ வரும். அப்போ செகண்ட் லெட்டர் ஐ வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் தான் கண்டுபிடிச்சாகணும். ஏலேருந்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து சிக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த சேம் வே இலேருந்து ஜிக்கும் +2 தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓலேருந்து +2 பண்ணலாம். ஓ வந்து 15. ஸோ +2 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 17 வருமா? 17 இஸ் நத்திங் பட் கியூ. ஸோ அப்போ தேர்ட் லெட்டர் கியூ வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃபோர்த் லெட்டர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபோர்த் லெட்டர் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐ இருக்குது. ஐலேருந்து நம்மளுக்கு எல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐலேருந்து எல் பாருங்கள் +3 பண்ணுறாங்க. இந்த சேம் வே ஏலேருந்து டிக்கு +3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லேருந்து +3 பண்ணிடலாம். எல் இஸ் 12, +3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 15 வரும். 15 இஸ் நத்திங் பட் ஓ. அப்போ நம்மளுக்கு ஃபோர்த் லெட்டர் ஓ வரா மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் வி மூவ் டு 13th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே, ஸோ நீங்களே நல்லா பாருங்கள். இந்த கொஷின் மார்க் இருக்கிற டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 1 இருக்குது, அதாவது சர்க்கிள், ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டயக்ராமில் நம்மளுக்கு 7 சர்க்கிள் வர மாதிரி இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 6 தான் இருக்குது, அதனால் இது தப்பு தான். இதில் 9 இருக்குது, இதுவும் தப்பு தான். இதில் 4 தான் இருக்குது, இதுவும் தப்பு தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக 7 சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 14th கொஷின். இந்த 14th கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? த சம் ஆஃப் த டூ நம்பர் இஸ் 99 சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுப்போம், 99, அண்டு தேர் டிஃபரன்ஸ் இஸ் 27, எக்ஸு மைனஸ் ஒய்ஏ 27 அப்படி வச்சுப்போம். தென் விச் இஸ் அ ஸ்மாலர் நம்பர் அமாங் தெம். ஸோ 2 நம்பரில் எது ஸ்மாலர் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2x வரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு, இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 16, ஒரு 1, விச் மீன்ஸ் நம்மளுக்கு 12 வருதா ஃபைட்டர்ஸ்? யா, 12 தான் வருது. ஸோ 126 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு 63 வந்திருக்கு எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 99லேருந்து 63 மைனஸ் பண்ணுறோம். விக்கெட் இங்கே ஒரு 6 வருது, தென் இங்கே ஒரு 3, 36 வந்திருக்கு ஒய்யோட வேல்யூ. ஸோ நம்மளுக்கு 63 அண்ட் 36ன்னு 2 நம்பர் வந்திருக்கு. இது 2 நம்பரில் எது சின்ன நம்பர்னா 36 தான் சின்ன நம்பர். அப்போ நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஆஃப் ஃபைட்டர்ஸ். யா, ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் ரிலேட்டட் கொஷின். ஓகேங்களா? நவ் வி மூவ் டு 15th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஸோ வேறுபட்ட ஒன்றை கண்டறிக. அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமா இருக்கும். 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. அப்படியே பிஏவே அப்படியே ரிப்பீட்டா போட்டிருக்காங்க. பிஇய இபின்னு போட்டிருக்காங்க. ஜியூக்கு யூஜின்னு போட்டிருக்காங்க. ஜிஆருக்கு ஆர்ஜின்னு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கரெக்டாக இருக்கு. தென் நெக்ஸ்ட் 3 லெட்டர் பாருங்க ஃபைட்டர்ஸ். பிஎல்இ இருக்கு. அதை அப்படியே இவங்க இஎல்பின்னு அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. தென் இங்கே பாருங்க ஆர்ஆர்ஒய்ன்னு இருக்கு. அதை வந்து ஒய்ஆர்ஆர்னு எழுதணும். பட் இங்கே ஆர்ஒய்ஆர்ன்ட்டு அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க. அதனால இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் டிஃபரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதுதான் எனக்கு தெரிஞ்ச கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வேறு எதுவும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி நீங்கள் செக் பண்ணுறேன்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஏவிஏன்னு இருக்கா, அது அப்படியே தான் ஏவிஏ தான் வந்தாகணும். அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். தென் நம்மளுக்கு இங்கே ஏபிஇ இருக்கா, அது வந்து இபிஏன்னு வரணும். இங்கே பாருங்கள் இபிஏன்னு வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் வந்து லைக் மேனர். ஓகேங்களா, அதாவது சேம் மேனர். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். நவ் வி மூவ் டு 16th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அதில் பாதி மட்டும் ஷேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி பாருங்கள் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இது பாதி ரெக்டாங்கிள். இந்த சைஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் பாதி. அப்போ இங்கே திருப்பி அரை வட்டம் கொடுத்துருக்காங்க. தென் முழு வட்டத்தில் பாதி வந்து நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இந்த லாஜிக் படி தான் வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள் கொஷின். நவ் வி மூவ் டு 17th கொஷின். யா, ஸோ விட இங்கே என்ன கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஹில்லு கொடுத்துருக்காங்க, அண்டு மவுண்டெயின் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. சி அதோட மவுண்டனோட மினி வெர்ஷன் தான் நம்ம வந்து ஹில்லுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஓஷனோட மினி வெர்ஷன் நம்ம சீன்னு சொல்லலாமா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஓஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதனால ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் அனாலஜி கொஷின். ஓகேங்களா, நவ் வி மூவ் டு 18th கொஷின். ஸோ விடஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. மேப்புக்கு LBQ1 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் எம்முக்கு பதிலாக -1 பண்ணி எல் போடுறாங்க. ஸோ இந்த சேம் பியிலேருந்து -1 பண்ணால் வருது. ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன, TUB. அப்போ டீலேருந்து -1 பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வரணும், எஸ் வரணும். ஸோ எஸ்ஸில் வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போது செகண்ட் லெட்டர் தான் கண்டுபிடிச்சோம். செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே மோஸ்ட் ஆன்சர் வந்துடுது. ஸோ ஏலேருந்து பிக்கு +1 பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். இலேருந்து எஃப்க்கு +1 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யூலேருந்து +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு வி வரும். ஸோ எஸ்வியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுவும் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா, நவ் வி மூவ் டு 19th கொஷின். ஸோ விடஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. யா, ஏலேருந்து சிக்கு +2 பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹெச்லேருந்து +2 பண்ணுங்கள். ஹெச் வந்து 8. ஸோ +2 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 10 வருமா. யா, ஜேவை டினோட் பண்ணோம். ஸோ அப்போ ஜேயில் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், கேலேருந்து எம்முக்கு பாருங்கள் ஃபிட்டர்ஸ் +2 பண்ணுறோம்ல. யா, +2 பண்ணுறோம். அப்போ ஆர்லேருந்து +2 பண்ணுங்கள் ஃபிட்டர்ஸ். ஆர் வந்து 18. ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு 20 வரும். டி வரணும். ஸோ டி வர மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா. யா, ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் 19th கொஷின். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஏலேருந்து சிக்கு +2 பண்ணோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்லேருந்து +2 பண்ணுறோம், நம்மளுக்கு ஜே வருது. ஸோ அதே மாதிரி நம்ம கேலேருந்து எம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +2 பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்லேருந்து +2 பண்ணுறோம், நம்மளுக்கு டி வந்திருக்கு. தேர்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நவ் வி சால்வ் த ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைனல் கொஷின் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்த்துருமா. ஓகே, நீல் தீபாஸ் ஒன்லி பிரதர்னு சொல்கிறாங்க. தீபாவோடைய ஒன்லி பிரதர் வந்து நீல். ஓகேங்களா, அதையும் போட்டாச்சு. இந்த நெக்ஸ்ட் பாருங்க ஃபிட்டர்ஸ், ஹேரா இஸ் நீல்ஸ் மதர். நீலோட மதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரான்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டாச்சு. தென் அனுஜ் இஸ் த எராஸ் சன்னின்ல, ஒன்லி சன்னின்லாம். ஓகேங்களா, ஒன்லி சன்னின்லான்னா அப்போது தீபா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கேர்ளாக தான் இருக்க முடியும். கணவர் தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹேராவோடைய சன்னின்லாவும் இருக்க முடியும். ஸோ இப்போ அனுஜ் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவோடைய ஹஸ்பண்ட். ஓகேங்களா, ஹவு அனுஜ் இஸ் ரிலேட்டட் டு நீலுக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறது, சகோதரியோட கணவர். சகோதரியின் கணவர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20 ரீசனிங் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கொஷினை வந்து ரெகுலராக சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகும். மேக்ஸுக்கும் இங்கிலீஷுக்கு ஜிகேக்கெலாம் சால்வ் பண்ண டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஆன்சர் தெரியணும், அதுதான் முக்கியமான விஷயம். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும், இல்லை எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.